சில வீடுகளில் பார்த்திங்க அப்படின்னா அசைவம் சமைக்கிறதுக்கு சில பாத்திரங்கள் வச்சுருப்பாங்க, சைவம் சமைக்கிறதுக்கு சில பாத்திரங்கள் வச்சுருப்பாங்க. ஏன் தோசைக்கல் கூட ஆம்லெட் போடுற தோசைக்கல்லில் தோசை போட மாட்டாங்க. ஆனால் கிருபானந்த வாரியார் இதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு. ஒருத்தர் அவர்கிட்ட ரொம்ப பெருமையாக சொன்னாராம், நான் என் வீட்டில் 2 கிச்சன் வச்சுருக்கிறேன், ஒன்று அசைவம் சமைக்கிறதுக்கு, ஒன்று சைவம் சமைக்கிறதுக்கு. அசைவம் சமைக்கும் பொழுது சைவ கிச்சன் திறக்கவே மாட்டோம், மூடி வச்சுருவோம். அடுத்த நாள் அசைவ கிச்சன் எல்லாமே நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் சைவம் சமைக்கிற சமையலறையவே நாங்கள் திறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொன்னாராம். அதுக்கு கிருபானந்த வாரியார் கேட்டாராம், அப்போ 2 வயிறு வச்சுருக்கிறீங்களா? அசைவம் சாப்பிடும்போது ஜீரணமாகறதுக்கும் சைவம் சாப்பிடும்போது ஜீரணமாகறதுக்கும். அப்போ 4 கை வச்சுருக்கிறீங்களா? இந்த அசைவம் தொட்ட கையில் சைவத்தை தொட மாட்டிங்களா? இல்லை 2 நாக்கு வச்சுருக்கிறீங்களா? அசைவம் சாப்பிட்ட நாக்கில் சைவத்தை சாப்பிட மாட்டிங்களா? ஒரே கையில் எடுக்கிறீங்க, ஒரே வாயில் சாப்பிட்றீங்க, ஒரே வயிற்றில் போகுது. இதில் என்னங்க ரூம் மட்டும் நீங்கள் வேறு வேறு வச்சுருந்தா மட்டும் இது நல்லதுன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்படின்னா நீங்கள் இன்னொன்று பண்ணுங்கள், 2 வயிறு, 2 நாக்கு, இன்னொரு வாய், இன்னும் 2 கை எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்லுங்கள், இது சைவத்துக்கு, இது அசைவத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே நாக்கில் தான் நீங்கள் சாமியும் கும்பிட்றீங்க, அதே கையில் தான் சாப்பிட்றீங்க, அதே கையில் தான் சாமியும் கும்பிட்றீங்க, அதே கையில் தான் கறியும் இருக்கிறீங்க. இதில் ரூம் மட்டும் 2 இருக்கிறதில்ல, பாத்திரம் மட்டும் 2 இருக்கிறதில்ல, என்ன இருக்க போகுது? எனக்கு ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டாராம் கிருபானந்த வாரியார்.